மனித மனம் எப்போதும் தகவல்களால் ஈர்க்கப்படுவதில்லை, அது உணர்வுகளால் மட்டுமே பிணைக்கப்படுகிறது. நீங்கள் ஒருவருக்கு 1000 உண்மைகளை விளக்கலாம், தரவுகளை அடுக்கலாம், உலக வரைபடத்தின் புள்ளி விவரங்களைக் கொண்டு தர்க்கரீதியாக விவாதிக்கலாம். ஆனால் அவர்கள் உங்கள் வார்த்தைகளை மறந்து விடுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த உணர்வை, அந்த ஒரு நொடியின் தாக்கத்தை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். நாம் மனிதர்களோடு பேசும்போது மூளையை நோக்கி பேசுகிறோம் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் மனிதர்களின் ஆன்மாவோடு பேச முயற்சிக்கிறோம். ஆன்மா என்பது வெறும் எங்களாலோ அல்லது தர்க்கங்களாலோ அசைக்க முடியாத ஒரு பிரதேசம். அங்கு அன்பும் வலியும் நம்பிக்கையும் மட்டுமே மொழிகளாக இருக்கின்றன. வரலாற்றை மாற்றிய மாபெரும் தலைவர்கள் யாரும் இடைவிடாமல், மூச்சுவிடாமல் பேசியவர்கள் அல்ல. அவர்கள் பேசும்போது நிறுத்தி பேசினார்கள். வார்த்தைகளுக்கு இடையே மிக ஆழமான கனமான இடைவெளி விட்டார்கள். அந்த மௌனம் வெறும் வெற்று வெளி அல்ல, அது கேட்கும் மனிதர்களின் கவனத்தை, அவர்களின் சிந்தனையை அப்படியே ஈர்க்கும் ஒரு காந்த புலம். ஒரு பலவீனமான பேச்சாளன் மேடையில் மௌனம் வந்துவிட்டால் பதற்றமடைகிறான். அந்த இடத்தை ஏதோ ஒரு வார்த்தையைக் கொண்டு நிரப்பத் துடிக்கிறான். ஆனால் ஒரு வலிமையான ஆளுமை அந்த மௌனத்தை கொண்டாடுகிறான். ஏனென்றால் மௌனம்தான் காற்றில் ஒரு பதற்றத்தை உருவாக்குகிறது. மௌனம்தான் அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும் என்ற மாபெரும் எதிர்பார்ப்பை மக்கள் மனதில் விதைக்கிறது. அதிசயமான ஒரு உண்மை என்னவென்றால், உங்கள் குரலின் தொனியை விட, உங்கள் உச்சரிப்பின் அழகை விட முக்கியமானது உங்கள் வார்த்தைகளின் பின்னால் இருக்கும் உங்கள் உண்மைத்தன்மை. நீங்கள் உங்கள் சொந்த வார்த்தைகளை முழுமையாக, அதாவது ஆழமாக நம்பும்போது, உங்களை அறியாமலேயே உங்கள் உடல் மொழி மாறும், உங்கள் கண் தொடர்பு மாறும், உங்கள் ஒட்டுமொத்த ஆற்றல் மாறும். அந்த ஆற்றலை உங்களால் ஒருபோதும் போலியாக உருவாக்க முடியாது. அது உங்கள் அனுபவத்திலிருந்தும், நீங்கள் கடந்து வந்த தோல்விகளிலிருந்தும் மற்றும் உங்களின் அசைக்க முடியாத உறுதியிலிருந்தும் பிறப்பது. போலியான தன்னம்பிக்கை என்பது ஒரு கண்ணாடி மாளிகை போன்றது. அது அழுத்தமான சூழ்நிலைகளில் உடைந்து நொறுங்கிவிடும். ஆனால் உண்மையான ஆளுமை என்பது பாறையை போன்றது. அது எதற்கும் அசைந்து கொடுப்பதில்லை. இன்றைய நவீன உலகம் சத்தங்களால் நிரம்பி கிடக்கிறது. சமூக ஊடகங்களும் மனிதர்களின் அவசரங்களும் இந்த உலகத்தை ஒரு மாபெரும் கூச்சல் மைதானமாக மாற்றிவிட்டன. எல்லாரும் தங்களை நிரூபிக்க, தங்களை யாராவது கவனிக்க மாட்டார்களா என்று ஏங்கி சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சத்தங்கள் நிறைந்த உலகத்தில் உங்களை அழுத்தமாக பதிக்க நீங்கள் விரும்பினால், சத்தமாக பேசுவதை முதலில் நிறுத்துங்கள். உங்களை மற்றவர்களிடம் நிரூபிக்க போராடுவதை முழுமையாக விடுங்கள். வேகத்தை குறையுங்கள். நிதானமாக சுவாசியுங்கள். வார்த்தைகளை விட உங்கள் அகத்தின் ஆளுமை பேசட்டும். மனிதர்கள் எப்போதும் வார்த்தைகளின் எண்ணிக்கையை பார்ப்பதில்லை. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையின் பின்னால் இருக்கும் ஆன்மாவின் கனத்தைத்தான் பார்க்கிறார்கள். உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் உங்களை ஒரு சிறந்த பேச்சாளராக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். மாறாக உங்களை ஒரு உண்மையான மனிதராக பார்க்கட்டும். அந்த உண்மைத்தன்மைதான் இந்த உலகத்தில் இன்று மிக அரிதான ஒன்றாக மாறிவிட்டது. ஏனென்றால் உலகம் எப்போதும் அதிக சத்தம் போட்ட, கூச்சலிட்ட குரல்களை கொண்டாடுவதில்லை. மனிதர்களை ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்து, தங்களுக்குள் சிந்திக்க வைத்த அமைதியான, உறுதியான குரல்களையே காலம் கடந்து நினைவில் கொள்கிறது.